தேவ தூதன் கல்லறையில் இயேசுவை யாரும் தூக்கி கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய கல்லை போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. அந்த கல்லை ஒரு தூதன் என்ன பண்ணானா, வந்து தள்ளி கீழே போட்டுட்டு அந்த கல்லுக்கு மேலே அந்த தூதன் உட்கார்ந்து கொண்டிருந்தானா. அல்லேலூயா. அப்போ இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், கல் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடை. கல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய ஒரு காரியம். கல் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு தடை. அப்போ அந்த தடையை முதல்ல தேவதூதன் தள்ளி அதன் மேலே வந்து உட்காருகிறான். இப்போ அந்த கல்லறை மூடி இருந்தால் மரியாளுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்குள்ளார இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இப்போ அந்த கல் புரட்டப்பட்டு அதன் மேலே தேவதூதன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் மரியாளுக்கு இப்போ வேற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். என்ன தெரியுங்களா? அவர் அங்கே இல்லை. ஆமீன். அப்போ அந்த கல்லை தள்ளிட்டு அதன் மேலே தூதன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கல் இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தடை இருக்குது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை நம்ப முடியாதபடிக்கு, இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குல்ல. இப்போ அந்த கல்லை தூதன் வந்து தள்ளுறாங்க, இங்கே காத்துன்னு இருக்காதீங்க. ஏன் தூதன் வந்து தள்ளுறாங்க காத்துருக்க கூடாதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மறிக்கிறதுக்காக தூதன் காத்து கொண்டு இருந்தான், வந்து தள்ளிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்தில் போய் உங்களுக்காக எனக்காக பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ உங்களுடைய கல்லை தூதன் வந்து தள்ள மாட்டான், மாற யார் தள்ளணுங்க? நீங்கள் தான் தள்ளணும். ஆமேன். ரெண்டாவது, அந்த கல் புரட்டப்பட்ட பொழுது வாசல் திறக்கப்பட்டது. அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத வாசல் பூட்டப்பட்டு இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்துக்கான வாசல் பூட்டப்பட்டு இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கான வாசல் பூட்டப்பட்டு இருக்குதுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்த திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான வாசல்கள் பூட்டப்பட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த பூட்டப்பட்டு இருக்கிற வாசல் திறக்கப்பட்டு திறந்த வாசல் உங்களுக்கு வைக்கப்படணும்னு சொன்னால் அந்த கல் புரட்டப்படணும். அப்போ அந்த கல்லை புரட்டுவதற்கு மகனே மகளே சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஒரு தூதுவனை அனுப்புவார்னு காத்துன்னு இருக்காதீங்க. அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அநேகரை நீங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைங்க, ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசினா தான் நான் ஏற்றுக்கொள்வேன். எப்படி உங்ககிட்ட வந்து பேசுவார்? மரியாளுக்கு வந்து கபிரியேல் தூதன் அனுப்புவார். ஒரு மரியாளுக்கு ஒரு தூதனை அனுப்பி அது காலம் முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க மரியாதை தூதன் வந்து சந்திச்சு? 2025 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அதே டூப்ளிகேட் ஆண்டவர் செஞ்சு அனுப்பிச்சுன்னு இருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு ஆபிரகாம் அனுப்புவார், ஒரு ஜோசப் அனுப்புவார், ஒரு கலையை அனுப்புவார், ஒரு மெல்லியாவை அனுப்புவார். அவங்க தான் உங்களுக்கு யாருங்க? கபிரியேல் வான தூதன். அப்போ அவங்க சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மரிப்பார். அவரே மரித்து உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழ செய்வார். அப்போ இயேசு பிறக்கிறது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பிறக்க செய்வது, அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை மறிக்க செய்வது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் கம்பீரமாக எழும்பி மேலே வருவதற்கு தான்.